Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த 2025ல எந்த மூணு அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணனா above 1 lakh loan amount ஈஸியா அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கறத தான் டீடைலா பார்க்க போறோம். இன்னும் சொல்ல போனா 1 lakh இல்ல 2 lakh loan amount அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாவே அப்ரூவல் கிடைக்கும். சேம் டைம் இந்த மூணு அப்ளிகேஷன்லயும் நாம சமீபத்துல அப்ளை பண்ணி அதாவது டைரக்ட்டா அப்ளை பண்ணி அதனுடைய லைவ் ப்ரூஃபோட வீடியோ அப்படிங்கறத அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த ஃபுல் வீடியோவோட லிங்க் அண்ட் இந்த மூணு அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அதாவது காமன் லோன் டீடைல்ஸ் நமக்கு கிடைச்ச லோனுடைய டீடைல்ஸ் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான அனைத்து இன்ஃபர்மேஷனையுமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை ஹியர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மூணு அப்ளிகேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ராப்பரான எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அங்கேயே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணலாம். இவங்க டைரெக்டாக லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பட் இவங்க ஆக்சிஸ் பேங்க், ஃபைப், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், மணிவியூ, ஃபினபிள், டிஎம்ஐ ஃபினான்ஸ், ரிங் அண்ட் கிரெடிட் சைசன் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இன்கம் ப்ரூஃப் அண்ட் ஒர்க் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணாமலே நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை மட்டுமே வச்சு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனில் லாஸ்ட் மந்த் நாம அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு 2,29,000 ரூபாய் அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இந்த லோனை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபினபிள் ஃபினான்ஸ் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது. இந்த லோன் அமௌண்ட்டில் ஸ்டார்டிங் 25,000லேருந்து அதிகபட்சமாக 2,29,000 வரையிலும் எவ்வளோ வேணாலும் நமக்கு தேவையான லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 6 months அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கும் அதிகபட்சமாக 36 months அப்படின்னு நமக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் மந்த்ஸ் அப்படிங்கிறது சாய்ஸாக கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 21.99% அப்படிங்கிறது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 12,160 போக ரீமைனிங் அமௌண்ட்டான 2,16,840 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு சேலரிடு பர்சன் அப்ளை பண்ணும்பொழுது இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் அப்ளை பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு 22% அப்ராக்சிமேட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறது கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஆன்லைனில் இன்ஸ்டண்ட்டாக பேங்க்கில் கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு லோன் வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட் வழங்கக்கூடிய பர்சனல் லோனை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவதாக நம்ம டாடா கேபிட்டல் ஆர் டாடா நியோ அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பர்சனல் லோன் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கும். பட் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தால் இன்கம் ப்ரூஃப்காக சேலரி அக்கௌண்ட்டோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் இப்போது இந்த மந்த் நாம் அப்ளை பண்ணும்பொழுது 2,69,000 ரூபாய் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ஸ்டார்டிங் 75,000லேருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச லோன் அமௌண்ட் வரையிலும் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 36 மாதம், 48 மாதம் அப்படி இல்லைனா 60 மாதம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. மற்றபடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 15.49% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ப்ரீ இஎம்ஐயாக 1,388 ரூபாயும் ப்ளஸ் ஒரு 300 ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டியும் எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டும் போக மீதி அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த டாடா கேபிட்டலில் கிடைக்கக்கூடிய லோனை பொறுத்தவரைக்கும் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்பொழுது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்குது. சேம் டைம் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் 60 months டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்கறதுனால ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் உங்களால் இஎம்ஐயாக கட்ட முடியும். சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் டாடா கேபிட்டல் அப்ளிகேஷனை கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸாக நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை ஹியர் அப்படிங்கிற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்காங்க. அடுத்து மூணாவதாக நமக்கு ஃபோன்பே அப்ளிகேஷனில் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராக 2 lakhs அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இதிலையும் எலிஜிபிளான லோன் அமௌண்ட்டை எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நம்மளால் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோன்பே அப்ளிகேஷனில் 2,05,000 ரூபாய் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இதில் ஸ்டார்டிங் 5,000லேருந்து எலிஜிபிளான ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் எவ்வளோ வேணாலும் நமக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 மாதம் அப்படி இல்லைனா 24 months வந்து டென்யூர் அப்படிங்கிறது நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 2.17% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுவே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 46% அப்படிங்கிறது வரும். இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 6,600 ரூபாய் போக மீதி அமௌண்ட்டான 1,93,400 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுறாங்க. பட் இந்த பர்சனல் லோனை பொறுத்தவரையிலும் நமக்கு ஃபோன்பே அப்ளிகேஷன்லேருந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தாலுமே இந்த லோனை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பட் இதுவே லாஸ்ட் டைம் நம்ம ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட ஓன் அப்ளிகேஷனான ஏபிசிடி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு 4 லட்ச ரூபாய் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க.
அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏபிசிடி அப்ளிகேஷனில் டைரெக்டாக அப்ளை பண்ணும்பொழுது எலிஜிபிளான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்பேர் பண்ணும்பொழுது இதை விட கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த 22% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது சேலரிடு பர்சனுக்கு கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் ஃபோன்பே அப்ளிகேஷனில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகவே கிடைக்கும். இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரும் இங்கே 36 months அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஏபிசிடி அப்ளிகேஷனில் கூட அப்ளை பண்ணலாம், அதுவும் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல். சேம் டைம் இந்த ஏபிசிடி அப்ளிகேஷனில் சமீபத்தில் அப்ளை பண்ணுற நிறைய நண்பர்களுக்கு லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் ஒரு ப்ராப்பரான சிபில் ப்ரொஃபைல் வச்சிருந்து இன்கம் ப்ரூஃப் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே ஒரு அதிகப்படியான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு வர இந்த 3 அப்ளிகேஷன்லையுமே இன்கம் ப்ரூஃப் இல்லை அப்படின்னாலும் அப்ளை பண்ணுற எல்லோருக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த 3 அப்ளிகேஷனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி எலிஜிபிலிட்டியில் இருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஆஃபரை பொறுத்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. மற்றபடி இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.